இலக்கணங்களை தகர்த்தெறிந்து வாயற்றவர்களுக்கும் வாய்ப்பற்றவர்களுக்கும் வார்த்தைகளை வழங்கவும் வாய்ப்புகளை பெறவும் பெற்றிட பயிற்சியும் அளிப்பதே எங்கள் நோக்கம். ஆம், இது சோசியல் இன்ஜினியரிங் தான், வேறொன்றுமில்லை. மௌனம் களையட்டுமே. இது கட்டுப்பாடுகளற்ற விவாத மேடை. அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு நம்பர் படுபயங்கரமாக விவாதிக்கப்படும். ஆமாவா இல்லையா? கொரோனா காலங்களில் 108, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 272, கேவலமான ஆட்சி நடக்கிறப்போ 356, இப்படியெல்லாம் பல நேரங்களில் பல நம்பர்கள் விவாதிக்கப்படும். அப்படி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பயங்கர விவாதத்துக்குள்ளே ஆகியிருக்கிற ஒரே நம்பர் 118. இந்த 118 ஏன், எதுக்கு? ஆமாம், பாதி பேருக்கு இன்றைக்கி தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சிட்ருப்பாங்க. இந்த 118 என்னன்றது தமிழக அரசியலில் சட்டமன்றத்தில் மிக முக்கியமான எண். ஆமாம், இந்த 118 உறுப்பினர் இருந்தால் தான் நீங்கள் ஒரு நிலையான கவர்மெண்ட்டை நாட்டில் வழங்க முடியும், அரசாங்கத்தை கொடுக்கும். 118 இல்லைன்னா வேறு யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்கணும், அதாவது கூட்டணி நடத்தணும். கூட்டணியின் மூலமாக அவங்களோட ஆதரவை பெற்று 118 இடங்களை வாங்கி தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சியிலிருந்து நீங்கள் அகற்றப்படுவீர்கள். சரியா? அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக உருவாகி இருக்குது டிவிக்கு, விஜயின் தாவேகா கட்சி. இந்த கட்சி பார்த்திங்கன்னா இப்போ 108 இடங்களை வச்சுருக்கு. இந்த 108 இடங்கள் மட்டும் போதுமானா? கண்டிப்பாக பத்தாது. 118 நான் தான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன், 118 கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீன்னு போட்டி போட்டுட்டு 1 வச்சுருக்கிறவன் 2 வச்சுருக்கிறவன்லாம் ஓடோடி உங்களுக்கு தரேன்னு சொல்கிறான். ஆனால் இவ்வளோ நாள் அவன் எங்கே இருந்தான், என்ன பண்ணிகிட்டு இருந்தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவன் யாரோட இருந்தான், யாரோட இருந்து அரசியல் பண்ணான்றதை யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் உங்களுக்கு தானாக முன் ஐயோ நான் தரேன்னு சொல்லுவாங்க. பின்னாளில் உங்கள் காலை வாரலாம், நீங்கள் தலை குப்புற விழுவீங்க, காப்பாற்ற ஆள் இருக்காது. அதனால் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை, நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை தரலாம். பெரிய அறிவார்ந்த சமூகம் உங்களை சுற்றி இருக்கலாம், பெரிய பெரிய ஆலோசகர்கள் IAS IPS படித்தவங்களாக இருக்கலாம். நாங்கள்லாம் ஒரு சாதாரண ஆள். ஆனால் எங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? 75 வருஷமாக இருந்த திராவிட கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய சறுக்கல், அப்படித்தானே? அப்படி இருக்கிறப்போ தமிழகத்தின் மிகப்பெரிய மக்கள் மனமாற்றத்துக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான். அதுக்கு காரணம் ஊழலும் லஞ்சமும் அதிகார துஷ்பிரயோகமும், இதுதான் காரணம். மக்கள் பெருமளவில் சுரண்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது நிச்சயமான உண்மை, இதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் மக்கள் மனங்களை வென்றுவிட்டால் மட்டும் பத்தாது, ஆட்சி அதிகாரத்துக்கு தேவையான முறையான பங்களிப்புடன் கூடிய உறுப்பினர்கள் தேவை. ஆமாம் இல்லையா? அது இல்லை உங்ககிட்ட அப்படின்றதுனால நீங்கள் சற்று தடுமாறலாம். தமிழகத்தில் உள்ள திமுகவின் பி டீமான எல்லா கட்சியும் இன்றைக்கி தயாராக இருக்குது உங்கள் கூட வர. சரியா? ஆனால் இவ்வளவு நாள் அவங்களோட பின்புலத்தை வச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் அவங்க பின்னால் இருந்தவங்க, அவங்க கூட இருந்தவங்க, நேற்று வரைக்கும் தேர்தலுக்கு அவங்க தான் காசு செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்க சின்னத்தில் கூட நின்று ஜெயிச்சிருப்பாங்க சில பேர். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நியாயமானதாக இருக்காது. நாளைக்கு அவனுக்கு செய்கிற துரோகத்தை உங்களுக்கு செய்யவும் தயாராக இருப்பார்கள். இவர்கள் எலும்பு கிடைக்கிற இடமெல்லாம் வாய் வைக்கும் நாய்கள் அப்படின்னு தான் அரசியலில் நான் இவங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக இவர்கள் என்னை மன்னிக்க தான் வேணும், அதுதான் உண்மை. சரி,
ஒரு நாளும் நம்பகத்தன்மை இல்லாத இவர்களால் உங்களுக்கு எந்த நேரமும் இவங்க இடையூறு செய்ய காத்திருப்பார்கள், டிமாண்ட் வைப்பாங்க. சரியா? அதனால் இது ரொம்ப டேஞ்சர். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய 2 கட்சி இருக்குது. சமபலத்துடன் கிட்டத்தட்ட இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு திமிங்கலம், இந்த பக்கம் ஒரு திமிங்கலம், 2க்கும் நடுவில் நீங்கள் சுறா மாதிரி. ஆமாம் தானே? அப்படி இருக்கிறப்போ 2 பேர்த்தில் எவன் எப்போ அடித்து சாப்பிடுவானே தெரியாது. நீங்கள் அவங்கள ரொம்ப சாதாரணமாக இடப்படாதீங்க. மிக வலிமையானவர்கள், அரசியல் தந்திரங்கள் நிறைந்தவர்கள். அதே தந்திரத்தோட நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும்னா 2 எதிரிகளில் ஒருவரை நண்பராக்குவதன் மூலமே, எதிரியின் 2 பேரில் ஒருவரை நண்பராக்குவதன் மூலம் எதிரியின் பலத்தை பாதியாக குறைத்து விடலாம். இதுதான் உங்களுக்கு மிக சாமர்த்தியமான ஒரே வழி. சரியா? அப்படி ஆக்கிறதுனால உங்களுக்கு பலம் கூடுமே தவிர பலம் குறையாது. அப்போ கூடுதலாக உங்களுக்கு ஒரு 25% பலம்தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் திமுகவை கூட்டு சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்கள எதிர்த்து தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அவங்க ஆட்சியை விமர்சனம் பண்ணி தான் நீங்கள் மேலே வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு அதிமுக. நீங்கள் அதிமுகவின் ஆதரவை பெறுவதன் மூலம் ஒரு நிலையான ஆட்சி 5 வருடம் கொடுக்க முடியும். இன்னொன்று, திமுக அளவுக்கு அதிமுக ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்க கிடையாது. ஓரளவுக்கு அவங்க நியாயமானவங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். சரியா? அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஆதரவை வாங்கிட்டீங்கன்னா திமுக கொடுக்குற குடைச்சல் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆகவே உங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு அதிமுகவின் ஆதரவை பெறுவதன் மட்டுமே. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயோ நாங்கள் இருக்கோம் இந்த வாசனைக்கிற விளம்பரம் வரும், நாங்கள் இருக்கோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காங்கிரஸ் சொல்லும். ஆனால் பார்லிமெண்ட்டில் திமுக இல்லாமல் அவங்களால செயல்பட முடியாது. அவங்களுக்கு அங்கே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறன்றது ரொம்ப சுயநலமான ஒரு செயல். காங்கிரஸை நீங்கள் நம்புறது அவ்வளவு நியாயமானதாக இருக்காது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அதிமுகவின் உதவியை நாடுவது. 2வது வாய்ப்பு ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி நகர்வது. இது 2 தவிர உங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அதிமுகவை நாடுவதே சிறந்தது என்பதே எங்களின் இறுதியான கருத்து. நன்றி, வணக்கம். எளியவர்களின் குரல் ஓங்கி ஒலித்திட மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.